ஒரு செங்கல் கூட இருக்காது, அத்தனை செங்கலையும் நான் உருவி எடுத்து விடுவேன் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க. திமுக அது எஃகு கோட்டை மாதிரி, அந்த கோட்டைக்குள்ள ஒரு குண்டு ஊசி கூட நுழைய முடியாது. அதில் போய் நீ செங்கல் உருவனை விட்டுருவாங்களா? செங்கல் உருவிட்டு எங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கணும். நீ சொன்னாரா இல்லையா? அதே செங்கோட்டையா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் முதல்வராக இருக்கணும்னு. ஏன் வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கணும்? கூவத்தூரில் மூடின் கம்முன்னு தானே இருந்தேன். இங்கே பொதுக்குழு சேர்களில் மூடின் கம்முன்னு தானே இருந்தேன். இப்போ மட்டும் நான் திடீர்னு உனக்கு வீரியம் வந்துச்சு. எனக்கு இந்த தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, காவல்துறை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏஜென்சியை மாற்றி கொடுங்க, வேறு ஏஜென்சி புலனாய்வு பிரிவை மாற்றி கொடுங்கன்னு ஏன் இன்னைக்கு வரைக்கும் கேட்கல? அந்த அம்மா ஏன் வாய் திறக்க மாட்டேங்குது? இப்போ இபிஎஸ் அடிபணிய வைக்கிறதுக்காக சசிகலா மூலம் டெல்லி பாஜக முயற்சி செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? டெல்லி பாஜக வந்து சசிகலா அம்மாவை இன்னைக்கு வரைக்கும் 1% கூட நம்புறதில்லை. இன்னைக்கு முழுக்க நம்புறது டெல்லி பாஜக. இந்த 4 வருஷம் ஆட்சியில் அதிகமாக சம்பாரிச்சது யாருன்னா திமுக தந்த கூட இல்லை. என்ன தான் முட்டி போனாலும் இன்னும் 1 வருஷம் அவர் ஆட்சி இருந்ததுனால கடைசி 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் வெளில வருவார். யார்? திமுக சொன்னீங்க மீண்டும் ஆட்சி கொண்டு அவங்க தான். வாய்ப்பே இல்லை. ஏன்னா திமுக இப்படி அண்ணா திமுக அப்படி பண்ணிச்சா? முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. எதுவுமே பண்ணி தர திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் ஏன் வாய் தரக்க மாட்டாங்க? அண்ணா திருமாவளவன் ஏன் வாய் தரக்க மாட்டாரு? ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ வந்து இந்தியா டுடே சி ஓட்டர் இவங்க கருத்து கணிப்புல பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 3% வந்து growthல இருக்குது. அதிமுக 3% வந்து டவுன் கீழே இறங்கி இருக்கு. சோ இந்திய கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி அதிக அளவுல வெற்றி பெறும். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும். 52% வரைக்கும் சட்டமன்ற தேர்தல். இப்போ ஏற்கனவே நம்ம கையில 20 தான் இருக்குது. இன்னும் 3 போச்சுன்னா 17 ஆயிடும். சீமானோட நம்ம வந்து குறைஞ்சி போயிடுச்சுன்னா இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி? இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக இருந்த இயக்கம் கட்டின தூரத்தில் எதிரிகளே தென்படலன்னு அம்மா வந்து குரல் எழுப்பி பேசினாங்க சட்டமன்றத்தில். அது இல்லாமல் சட்டமன்றத்தில் எனக்கு பிறகும் இந்த 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போடும்னு சொல்லி கடைசியாக சூழல் வச்சுட்டு போனாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் எடப்பாடி அம்மா படம் போட்டான்னா போகலன்னா இதை விட பெரிய பெரிய இஷ்யூலாம் நடக்கும்போது வாய்மூடி மௌனியாக தானே இருந்தேன். யார்? அண்ணன் செங்கோட்டையன் நான் கேட்குறேன். நான் கூவத்தூரில் மூடின் கம்முன்னு தானே இருந்தேன். இங்கே பொதுக்குழு சேர்களில் மூடின் கம்முன்னு தானே இருந்தேன். இப்போ மட்டும் நான் திடீர்னு உனக்கு வீரியம் வந்துச்சு. அன்றைக்கி நீ ஜாதி அரசியல் பண்ணலை. எங்கள் கம்யூனிட்டியில் ஒரு ஜாதிக்கு மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட இந்த இயக்கம் அன்றைக்கி எங்கள் கம்யூனிட்டியில் தான் முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நீ சொன்ன செங்கோட்டையா அன்றைக்கி புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவோட கொள்கையிலேருந்து நீ வேறுபட்டிருக்க அன்றைக்கி செங்கோட்டையா பேசும்போது தெரியலையா? சொன்னாரா இல்லையா? அதே செங்கோட்டையா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் முதல்வராக இருக்கணும்னு. ஏன் வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடாதா? ஒரு பட்டியல் இனத்தவர் முதலமைச்சராக வரக்கூடாதா? இப்போ பேசக்கூடாதுன்ற செங்கோட்டையான் பேசின தரணும். இது தப்பு. தொடர்ந்து புரட்சி தலைவரையும் கொள்கையும் இவர் வந்து அடமானம் வச்சுட்டு தான் வந்தார். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கூட அங்கே போய் நடந்து முடிஞ்சு பக்கத்தில் நின்றுங்கன்னு இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த பிரதமர் 3வது முறை பிரதமராக நரேந்திர மோடி தான் வருவார்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாம் ஒத்துமையாக இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அதையாவது சொல்லுங்கன்ற. நான் என்ன சொல்கிறேன்? நான் பிஜேபியோட அவங்க வந்து தேசிய கட்சி திமுக ஏற்கனவே வலுவாக இருக்குது. தேசிய கட்சியோட கூட்டணி பெரிய கட்சி காங்கிரஸோட இயக்கத்தோடு இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு தேசிய கட்சி தான் வேணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா சார் இந்த தேசிய கட்சி நீங்களாம் நினைக்கிறீங்களா? அவங்க அமைச்சர் ஓபிஎஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியாது, சசிகலா அம்மா இல்லாமல் ஜெயிக்க முடியாது, அண்ணன் டிடிவி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது உண்மையும் கூட இருக்கலாம். அப்படி இவங்களாம் இருந்தால் ஜெயிப்போன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவங்களெல்லாம் நீங்கள் பிஜேபியோட சேர்த்துங்க, பிஜேபி உள்ளே சேர்த்துக்குங்க. இல்லை பிஜேபிக்கு நான் சீட்டை ஒதுக்கி தந்துடுறேன், அதில் உட்கூட்டணி நீங்கள் அவங்கள வச்சுக்கிங்க. ஆனால் எனக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னு திரும்ப சொல்லுவது பிஜேபியோட கூட்டணி நான். ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் யாருமே நேரடியாக நாங்கள் வந்து இந்த இயக்கத்துக்குள்ளே மீண்டும் ஒரு கழகத்து குரலை நாங்கள் உண்டு பண்ண விரும்பவில்லை. நீங்கள் அவங்களை வச்சுக்கிறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. அவங்க எலெக்ஷன் செலவு நான் பார்க்க மாட்டேன், பிஜேபி தான் பார்க்கணும். அவங்க தொகுதிக்கு நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன், அதையும் நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லி விட்டுட்டு போங்களேன். இதை சொல்கிறது என்ன கஷ்டம்? இதே எடப்பாடி புரிய மாட்டுது. அதை சொல்லலாம் இல்லையா ஈஸியாக? நான் முதலமைச்சர் வேட்பாளர், அதை ஏற்றுங்க. நம்பர் 1. 2வது நான் ஒரு சீட்டு தான் தருவேன், உங்களுக்கு 50 சீட்டு 60 சீட்டை தருவேன். காங்கிரஸ் இயக்கத்துக்கு அவங்க எத்தனை சீட்டு தராங்களோ திமுக அதே சீட்டு நான் உங்களுக்கு தந்துடுறேன். நீங்கள் கூட்டணிக்கு பிரித்து கொடுத்தாலும் சரி, நீங்களே மொத்தமாக எடுத்துனாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் கூட்டணி சொல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 180 சீட்டை தனித்தே போட்டியிடும் சொல்லுங்களேன். எதுவுமே சொல்லாமல்
கண்ணு கட்டின தூரம் அதிமுக தொண்டனுக்கு வெளிச்சமே தெரிய மாட்டுதுங்க. அதெல்லாம் உங்களோட இருப்போம். நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் ஏதோ ஒரு தேர்தலில் புறக்கணிச்சிங்க, ரைட்டு. திரும்ப கொங்கு மண்டலத்தில் நம்ம வலுவாருக்கோம் ஈரோடு தொகுதி பக்கத்து தொகுதியை நீங்கள் புறக்கணிச்சுன்னா தொண்டெல்லாம் சோறு வரைஞ்சிருவான் இல்லையா? சொன்னனாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், செங்கோடையான சோறு வரைஞ்சதுக்கு அது மணக்குமுறைக்கு அதுவும் ஒரு காரணம். அதுதான் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முனைகளில் எடப்பாடியாரை பணிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் எடப்பாடியார் எந்த லைன்லையுமே பணியலை. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த வழக்கு, செங்கோட்டையன், ஓபிஎஸ் அப்படிங்கிற நிலையில கட்சியை பலகீனப்படுத்துவதற்கு பாஜக முயற்சி செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. அது நினைச்சா ஒரு கோர்ட்டில் போட்டு ஒரு டைரக்ஷன் வாங்கலாம். அவங்களோ இல்லை தேகத்தடி சின்னம்மா யார்? அந்த கொடநாடு சொத்துக்கு அவங்க தான் அதிபதி, கரெக்டு தானே? என் வீட்டில் ஒரு பொருளை திருடு போச்சுன்னா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த விசாரணை ஏஜென்சி, திமுகவோட விசாரணை ஏஜென்சி சரியில்லைன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நான் போய் புகார்தாரர், நான் போய் மேனேஜர் நடராஜன் கொடுத்தாலும் நிற்காது. தற்காலிகமாக அப்போ நீங்கள் உள்ளே இருந்தீங்க, கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை மாற்றி கொடுக்க வேண்டிய ஆள் யார்? வெளியில் வந்தவங்க சின்னம்மா கொடுக்கணுமா? ஏன் கொடுக்கல? ரெண்டாவது, சரி இந்த விசாரணை ஏஜென்சி சிபிசிஐடி சரியாக விசாரிக்க மாட்டுது, இதை எனக்கு மாற்றி சிபிஐ விசாரணை வேணும்னு யார் கேட்கணும்? அந்த சொத்தோட உரிமையாளர் கேட்கணுமா இல்லையா? உங்களுடைய காவலாளி தானே செத்து போயிருக்கான், சொல்லுங்கள். ஏன் இன்ன வரைக்கும் இவங்க கேட்க மாட்டுறாங்க? அந்த மர்மம் என்ன? அவங்க மீது வழக்குகள் இருக்கிறதுனால அவங்க சரி. இது ஹைகோர்ட்டில் இல்லைங்க, நான் வேறு ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்குறதுல கோர்ட்டு எனக்கு இந்த தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, காவல்துறை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. காவல்துறை எடப்பாடிக்கு சாதகமாக போயிட்டு இருக்கிறாங்க. அவர் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால, இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற காரணத்தினால எடப்பாடி அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்குது. அதனால் இந்த நம்பிக்கை இல்லை, ஏஜென்சியை மாற்றி கொடுங்க, வேறு ஏஜென்சி புலனாய்வு பிரிவை மாற்றி கொடுங்கன்னு கேட்க வேண்டிய ஆள் யார்? நம்பர் 1 நபர் யார்? சசிகலா அவர்கள் தான். ஏன் இன்னைக்கு வரைக்கும் கேட்கல? அதுக்கு என்ன மர்மம்? அந்த அம்மா ஏன் வாய் திறக்க மாட்டுது? என் பொருள் இந்த வீட்டில் இதெல்லாம் வச்சா இதெல்லாம் இவனுக்கு கொள்ளடிச்சு போயிட்டான்னு ஏன் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டுது? இப்போ இபிஎஸ் அடிபணிய வைக்கிறதுக்காக சசிகலா மூலம் டெல்லி பாஜக முயற்சி செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? டெல்லி பாஜக சசிகலா அம்மாவை இன்னைக்கு வரைக்கும் 1% கூட நம்புறதில்லை. டிடிவி சாரையாவது நம்புது, தப்பாக நினச்சி கூடாது. ஓபிஎஸ் கூட கால் மனசாட்சி தான் நம்புது. இன்றைக்கி முழுக்க நம்புறது டெல்லி பாஜக டிடிவி சாரை மட்டும்தான் நம்புது. அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க டெல்லியில் என்ன நடக்குதுன்னு. இந்த அம்மா மேலே ஊழல் குற்ற தண்டனை உள்ளானவர்கள் இவங்களை சேர்த்தா அகில இந்திய லெவலில் நம்மளுக்கு இமேஜ் பாதிக்கும். இன்னும் இவங்களை அந்த கேஸ்லேருந்து எடுத்து விட்ருக்காங்க. இதில் இடி கேஸில் இதில் 480 கோடி பணம் கட்ட சொல்லி இடி ஃபைனை போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணாங்க. ரெண்டு வழக்கில் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருந்தாங்க அவங்க. இது மத்திய அரசு ஏஜென்சி, மத்திய அரசோட ஏஜென்சி. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த அம்மா நேரடி அரசியலுக்கு வருவதுக்கு அவங்க ஒரு காலமும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பச்சை கொடி காட்டதா தெரியல. இப்போ அதிமுகவில் மீண்டும் அந்த உட்கட்சி பூசல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக மீண்டும் ஒரு இமாலய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து விடுமா? இன்னைக்கு இருக்கிற தருணத்தில் அண்ணன் தம்பி விஜய் தாவாக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ணன் திருமாவளவன் அங்கே முரண்பட்ட கருத்தை முட்டி மோதின்னு இருக்காரு. இன்னும் என்னதான் முட்டி மோதலாம், இன்னும் ஒரு வருஷம் அவர் ஆட்சி இருக்கிறதுனால கடைசி 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் வெளில வருவார். யார்? திருமாவளவன் அவர்கள் வெளியே வருவாங்க. எப்போ எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 4 வருஷம் ஆட்சியில் அதிகமாக சம்பாரிச்சது யாருன்னா திமுக தொண்டங்களும் இல்லை, திருமாவளவனுடைய தொண்டர்களும் அவங்களுடைய கட்சி தான். திமுக எப்பப்போலாம் ஆட்சி வரும்போதும் அப்பப்போலாம் அம்மா வரும்போதெல்லாம் அடங்கி உடங்கி வைப்பாங்க. திமுக வரும்போதெல்லாம் அவங்க வாழை கட்டவிழ்த்து விட்டு, இன்றைக்கி ஒரே ஒரு உதாரணம், நீங்கள் இந்த 11th ஒன்று எந்த பெரிய சாலை நேர்ச்சாலை அங்கே போய் பாருங்கள். அந்த ரோடு எப்படி பிளாக் பண்ணி அங்கே யாழினின்னு ஒரு கவுன்சிலர் பண்ணுற அட்ராசிட்டி அவங்களுக்கு திருமாவளவனுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதே அசோக் நகரில் தான் அவருடைய அலுவலகம் இருக்குது, ஹெட் ஆஃபீஸ், பார்ட்டியோட ஹெட் ஆஃபீஸ். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு யாழினியை ஒரு ஆளை கட்டுப்படுத்த முடியல, ஒரு வார்டு கவுன்சிலர் கட்டுப்படுத்த முடியல. இவர் நாளைக்கு துணை முதல்வர் ஆகிட்டா, இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு மந்திரி ஆகிட்டா, இவர் எப்படி கட்டுப்படுத்துவார்? ஒரு கவுன்சிலரை, பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலரை இவரால் கொண்டு வர முடியல. ஜனங்கள்லாம் இப்போ ரோட்டில் போராடுறாங்க. அந்த அளவுக்கு கவுன்சிலருடைய அட்டுழியம். இந்த பக்கம் பிரியாணி கடை, இந்த பக்கம் நீங்கள் ரோட்டில் 2 வீலர் போனால் மிளகாத்தூள் அப்படியே தூவான். 7 மணிக்கு போய் பாருங்கள் அந்த ரோடு. குழந்தைங்க படிக்கிறதுக்கு அந்த லைப்ரரி வரும், அங்கே லைப்ரரி இருக்கும், அது உள்ள பொம்பளை பிள்ளைங்க லைப்ரரி உள்ளே போகிறதில்ல. அதை மறிச்சிக்கு தான் அவ்வளோ அட்டுழியம், அட்ராசிட்டி எல்லாமே திருமா கட்சிக்காரங்க தான் செய்கிறாங்க. அங்கே திமுக காரனும் இருக்க மாட்டாங்க, அண்ணா திமுக காரனும் இருக்க மாட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே, கூட்டணி அரசில் இருக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ சுகத்தையும் அனுபவிக்கிறது யார்? திமுக தொண்டர்களோட அதிகமாக இந்த ஆட்சியில் லஞ்ச லாவணியத்தை பார்க்கறது யார்? நான் திருமா கட்சி தான். இது அவருக்கு தெரியாதா? அவரும் கூப்பிட்டு கண்டிச்சிக்க முடியல, அந்த அம்மாவை கண்டிக்க முடியல. ஒரு கவுன்சிலரை சிட்டியில் இவ்வளோ அட்ராசிட்டி பண்ண, அதுவும் டிநகர் டிநகர் தொகுதியில் பண்ண முடியலன்னா வேறு எங்கே போய் இவர் பண்ண? இவர் இருக்கிற அலுவலகம் இருக்கிற இடத்துலையே. அதே மாதிரி திமுக சொன்னீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும், அவங்க தான் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி காவல்துறை
முதல்வரோட கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முக்கியம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை, சட்ட ஒழுங்கு டெய்லி பிரச்சனை. இதே இதில் கூட நம்ம வரும்போது சொன்னோம், மாசு சார் வந்து மேலே தப்பு இருக்காது, வாய்ப்பு இல்லை, அவர் நியாயமான வந்து நியாயம்னா நியாயம் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அண்ணன் சேகர் பாபுன்னா திருப்பணி கோயில் இந்து அறநிலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு, அதையும் நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் சட்ட ஒழுங்கு வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சர் அதை சரிவர பார்க்காம, அந்த அதிகாரிகளை பார்க்காம இப்படி தொடர்ந்து இந்த காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை, போக்குவரத்து புலனாய்வுத்துறை, சாயந்தரம் பீக் ஹவர்ஸ், காலையில் பீக் ஹவர்ஸில் எங்கேயாவது யாருன்னா ஒருத்தரை பார்க்குறீங்களா? நம்ம இருக்க மாட்டாங்க. நைட்டு 8 மணிக்கு வருவாங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களே பாரை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு, செந்திப்பாளையம் ஜன்னனே எடுத்து வச்சுட்டு, அவங்க பின்னாடியே வச்சு திறந்து விடிய ஓட்டிட்டு தண்ணி அடிச்சுட்டு போனாங்கன்னா மடக்கி 10,000 போடு, 10,000 கவர்மெண்ட் கட்டி 5,000 இல்லை எங்களுக்கு கொடுக்குறியான்னு கேட்டு ராத்திரி. ஆனால் இந்த அட்டுவீடு நடக்குது. டெய்லி ஒரு 6,000 பேர் வந்து 10,000 பேர் சென்னையில் மட்டும், தென் சென்னையில் மட்டும் பாதிக்கிறாங்க. இதனால் இந்த ஓட்டு மாறுமா மாறாதா? இந்த பக்கம் 1000 ரூபா கொடுத்துட்டு இந்த பக்கம் 6,000 நீங்களே குடிக்கிறதுக்கு பாரையும் திறந்து வச்சுட்டு 9 மணிக்கு மேலே டாஸ்மாக் உள்ள பாட்டில் கிடைக்காது, ஆனால் பாரில் ஃபுல்லாக கிடைக்கும். இது எல்லா ஆட்டுமே நீங்கள் பண்ணுறீங்க. இதில் திருமாவளவும் கூட இருக்கார். கம்யூனிஸ்ட் கட்சி வாயே திறக்க மாட்டுது. வாயை தந்து அதுக்கு ஒரு வாய் கட்சி போடுற மாதிரி எலெக்ஷன் பண்ணுன்னு ஒரு 10 கோடி 20 கோடி அவங்க வாய்க்கில் போட்டுறீங்க. அப்புறம் எப்படி வாய் திறக்க வேண்டிய கம்யூனிஸ்ட்டும் திறக்க மாட்டுது? ஓட்டு போட்ட வாத்தியாருங்களும் திமுக வரிஞ்சு கள்ள ஓட்டு போட்டாங்க, 50-100 ஓட்டு ஒவ்வொரு பூத்துலையும். அவனுங்களும் இப்போ வயிற்றில் வாயில் அடிச்சுன்னு இந்த ஓய்வூதியம் கிடைக்கும், பழைய ஓய்வூதியம் அணுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் கமிட்டி போட்டு ஆட்சி கட்டிலேருந்து போகும்போது கடைசி 15 நாளுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு போடுவார், நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்படுது. அதுக்கு தானே ஒரு கமிட்டி போட்டுக்கிறீங்க. இந்த படித்த முட்டாள் வாத்தியாரங்களுக்கு தெரிய வேணாமா திமுக இப்படி, அண்ணா திமுக அப்படி பண்ணிச்சா? முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. எல்லாம் பண்ணித்தரேன்னு ஓட்டுக்கு வாங்கி வந்துட்டு எதுவுமே பண்ணித்தராது திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் ஏன் வாய் திறக்க மாட்டேன்? அண்ணன் திருமாவளவன் ஏன் வாய் திறக்க மாட்டுறாரு? வாயை திறந்துன்னு வேகமாக போகிறாரு அறிவாலயம், உள்ளே போய் வந்தோன்னு அப்படியே வாயை மூடிடுறாரு, பொட்டி பாம்பாயிடுறாரு. பொட்டியில் என்ன தான் இருக்குது புரியுதுங்களா? என்னது வேகமாக போகிற வரைக்கும் ஊன்னு போகிறாரு. திரும்ப இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனை விட்டு விஜய்கிட்ட பேச வைக்கிறாரு. இந்த பக்கம் கிஷன் குத்தரவரை வச்சு கூட்டணி பேசுகிறீங்க. தேர்தல் செலவு ஃபுல்லாக நீங்களே தரேன்றீங்க. திமுக கூட இருந்து இதுக்கு கூலி பறிக்கிறீங்க. முடியலன்ட்டு இன்றைக்கே வெளில வாங்க. அதுன்னு இன்னொரு வருஷம் உங்கள் தொண்டர்களும் நீங்களும் சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு முடிச்சா தான் நாங்கள் வெளில வருவோம்னு சொன்னால் இது பட்டவர்த்தமாக பொதுமக்கள் மத்தியில் தெரியுதா இல்லையா? திமுகவோட கொள்கையும் திமுகவோட ஆட்சி அதிகாரம் சரியில்லைன்னா இன்றைக்கி வெளியில் வா. எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் வெளில வந்தோன்னு வச்சுக்க, ஒரு பையன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். நீங்கள் யாரை நம்பி ஓட்டு வங்கி வச்சிருக்கிறீங்க அந்த அவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. சந்தர்ப்பவாத கூட்டணி இதுன்றத பச்சை குத்திடுவாங்க உங்களுக்கு. இப்போ தமிழக பாஜகத்துல ஒரு அண்ணாமலை வந்து ஒரு கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. அறிவாலயத்துல ஒரு செங்கல் கூட இருக்காது, அத்தனை செங்கலையும் நான் உருவி எடுத்து விடுவேன் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை வந்து நல்ல பாஜக தலைவர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு இது மாதிரி ஏதாவது உடான்ஸ் விட்டால் தான் கட்சி வளரும். இல்லாத கட்சி இன்னைக்கு இவ்வளோ 3% ஓட்டு வங்கி அதிமுக குறைஞ்சிருக்கு, 3% பிஜேபி ஏறி இருக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? அண்ணாமலையோட வாய் தானே காரணம். அதனால் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம அவர் பெரியாரை பற்றி பேசினாலும், அண்ணாதுரையை பற்றி பேசினாலும், எங்கள் அம்மாவை பற்றி பேசினாலும் நம்ம அதை பொருட்படுத்தவே கூடாது. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே திமுக, நம்ம அதிமுக மட்டும் இல்லை, திராவிட கட்சியான திமுகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க, அதுக்கு யாரும் பதில் கொடுக்காதீங்க. பிஜேபியில் இப்போ அவருக்கு செல்வாக்கு இல்லை, அதனால் அவரோட செல்வாக்கை பில்டப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு செங்கல் குறை இருக்காதுன்னா திமுக அது எஃகு கோட்டை மாதிரி, அந்த கோட்டைக்குள்ள ஒரு குண்டு ஊசி கூட நுழைய முடியாது. அதில் போய் நீ செங்கல் ஊருன்னு விட்டுருவாங்களா? செங்கல் ஊறிட்டு எங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கணும், நீ சொல்லுங்க கர்நாடகாவுக்கு ஓட முடியும். அதனால பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் வாய் காக்கணும், இல்லைன்னா படுதோல்விக்கு காரணம் அவரே ஜெயிக்க முடியல இந்த இயக்கத்தில்னா அதுக்கு யார் காரணம்? உன்னுடைய வாய் தான் காரணம். வாய் அடக்கு, தானாக வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் பிஜேபி டபுள் இன்ஜின் ஆட்சி அதிமுக கூட்டணியோட வரணுன்றதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆனால் உன்னுடைய வாயால் அது கெட்டு போயிடக்கூடாது. ஏன் அண்ணா நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக அவர் எடுத்துகிட்டு மத்திய மந்திரி ஆக்கிட்டு இவரை நயனார் நாகேந்திரன் தலைவராக போடுங்க. மறுநாள் அதிமுக கூட்டணி மலர்தா இல்லையான்னு பாருங்கள், டபுள் இன்ஜின் ஆட்சி மலர்தா இல்லையான்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் நயனார் முதல்வர் வேட்பாளர் கூட அறிவிங்க, அவர் அதிமுக சேர்ந்தவர், அதிமுக பிளட்டு, ஈஸியாக நாங்கள் பயணிப்போம். புரியுதுங்களா? நீங்கள் ஏன் நயனார் நாகேந்திரன் உபத்தலைவர் அவர் ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க? அவர் திராவிட இயக்கத்திலிருந்து வந்த, திராவிட மண்ணிலேருந்து வந்தவர் என்ற ஒரே ஒரு காரணத்தில் வந்தாலும் திராவிட நயனார் நாகேந்திரன் வந்து நீங்கள் முதலமைச்சர் இது பாஜக தலைவர் ஆக்க மாட்டீங்க. அவருக்கு என்ன தகுதி இல்லை? அதிமுக கூட்டணி மலரணும்னா உடனே உருவாகணும்னா இந்த அடக்குமுறை, அமலாக்கத்துறை, இடி, லஞ்ச ஒழிப்பு இதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரே ஒரு நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக அண்ணன் நயனார் நாகேந்திரன் ஆக்கி பாருங்கள். ஒரே வாரத்தில் கூட்டணி வருதா இல்லையான்னு பாருங்கள். அதே மாதிரி அண்ணன் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஒரே ஒரு உங்களுடைய 2 பேரோட சுயநலத்துக்கோசம் இந்த கட்சியை அழிச்சிடாதீங்க. நீங்கள் மட்டும் அதிமுக, நீங்கள் 2 பேர் மட்டும் அதிமுக இல்லை, லட்ச தொண்டர்கள் உள்ள ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தை உங்கள் சொந்த சுயநலத்துக்கோசம் இந்த 2 பேரும் பலி கொடுத்துடாதீங்க. அதிமுக தொண்டர்கள் அதுதான் விரும்புகிறாங்க. முடிஞ்சால் ஒத்துமையாக இருங்க, முடியலன்னா நீங்கள் 2 பேருமே இந்த இயக்கத்தை விட்டு
வெளியேறிடும் தான் சொல்ல வரும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.